வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அதனால நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுறேன். நான் ஏதாவது 15 வருஷமா போராடி அந்த நொமாடிக் ட்ரைப் பீப்புளுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டேன். ஆமா, பார்த்தேன். அவங்க அனுப்பிடுங்க. ஆமா, சோழக்கா. இப்போ அவங்களோட ஒரு குரூப் தான் இங்க கரிவேடுல இருக்காங்க. சரி. அவங்கள பார்த்துட்டு தான் இப்ப நான் வந்துகிட்டு இருக்கேன். சரி. அவங்க கேட்டது என்னன்னா, மேடம் நாங்க வாழை இலை எல்லாம் சாப்பிட்டது இல்ல, எங்களுக்கு சரியான ஃபுட்டு கிடையாது, இங்க இருக்கவங்களாம் எங்களை அடிச்சு துரத்தி ரொம்ப இம்சப்படுத்துறாங்க, எங்களுக்கு தீபாவளிக்கு இதுக்கு ட்ரெஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க இந்த வாட்டி. சரிப்பா எங்களால முடியும். ஏன்னா நான் எப்பவுமே ஒரு கம்யூனிட்டியில கவர்மெண்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சிச்சுன்னா அடுத்த கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு வழக்கம். சரி சரி. இது வரலும் அதே சாட்டையடி மக்கள் தான் இங்க இருக்காங்க. சரி சரி. இவங்க எல்லாம் அந்த சாட்டை அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிற மக்கள் தான் இவங்க எல்லாருமே. ஆமா. Flagellation. Noun. The act or practice of flagellating. Why do they practice flagellation? Flagellation, or self-whipping, has been practiced in various cultures and religions for centuries. It's often seen as a form of penance or purification. But in India, a sect flagellate while begging. அவங்க எல்லாருமே பிளாஸ்டிக் ஷீட்ல தான் இருக்காங்க இன்னும். ஐயோ, சரி. ஆமா, ஆனா அவங்க சாப்பாடு கேட்டாங்க, தீபாவளிக்கு எனக்கு பண்ணி கொடுங்க நீங்க அப்படின்னு. நான் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள இந்த 2 நாளைக்குள்ள ஏற்பாடு பண்ணி தான் நான் இந்த ஃப்ரைடே அன்னைக்கு அவங்க ப்ரோக்ராம் வைக்கணும். ஏன்னா அடுத்த 3 நாள் அடுத்த வாரத்துல எங்க ஸ்கூலோட குழந்தைங்களோட இது தீபாவளிக்கு தான் நான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குமே தவிர இந்த மக்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது. இதுவரையிலும் அவங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கவங்க கூட யாருமே அவங்கள மதிக்கல, சண்டை போடுறாங்க. போன வாட்டிலாம் போலீஸ் நின்று இருக்காங்க, ஏதோ இதை போட்டு லைட் ஆஃப் பண்ணி விட்டு உள்ள பூந்து பசங்களெல்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி பெண்கள் எல்லாம் ஒரே இது பண்ணி ரொம்ப அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. நான் அதெல்லாம் புக்ல தான் படிச்சிருக்கேன். இந்த மக்களுக்கு தான் நேரடியா இப்படி எல்லாம் பாக்குறேன். அதனால we would like to really give them this kind of decent ஒரு செலிப்ரேஷன். எப்பவுமே இந்த மாதிரி மக்களுக்கு நாங்க ஆரம்பிக்கும் போது தீபாவளி செலிப்ரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா சுயம்ல செம்ம டஃப் கண்டிஷன்ல இருக்கும். இவங்க 250 பேருக்கு வாழை இலை ஷாமியானா போட்டு வாழை இலை போட்டு, ஏன்னா அவங்களை யாரும் மதிச்சு இது வரலும் சாப்பாடு போட்டதில்லை, எல்லாம் தூக்கி போட்டு தான் இருக்கு இல்லையா பைக்கிங்ல போறதுனால. மக்கள் கேட்கும் போது எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் அப்படிதான் நிக்குது, பாதி ட்ரெஸ் அரைக்குறை ட்ரெஸ்ஸோட தான் நிக்குதுங்க பாவம். அதனால நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். ஒரு 500 ரூபா ஒரு ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுக்க ட்ரை பண்றேன். 500 ரூபாயில புடவை, லுங்கி, அதுக்கப்புறம் 2 குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் 500 ரூபாக்குள்ள எடுத்துருவேன் நான் இப்போ. அன்னைக்கு சாப்பாடு போட்டு இந்த எடுத்து குடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்றேன் தீபாவளிக்காக. ஏன்னா இந்த டைம்ல ஏன்னா அவங்களுக்கு நான் வாழை இலையில தான் போடணும்னு முடிவு பண்றேன். நான் சொல்லிட்ட குழம்பு, ரசம் எல்லாமே கொடுங்க. அவங்க அந்த மாதிரி சாப்பிட்ட மக்களே இல்ல, ஏதோ ஒரு வேளை சாப்பிடுறாங்க, யார் வீட்லயும் அடுப்பு எரியல அங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்கு. அதனால கண்டிப்பா யூ வுட் லைக் டு கிவ் தம் ஒரு டீசென்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபுட் கொடுக்கணும்ன்றதான் ஐடியா ஆக்சுவலா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். சேவைகள் மூலமா ஈர்க்கப்பட்டு அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிறைய குழந்தைகள் தேடி பிடிச்சு அவங்களுக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தின டாக்டர் உமா முத்துராமன் அவர்கள் தான் சந்திக்க போறோம். இப்போ இந்த ஐசிஎஸ்சி சிலபஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இருந்திருக்கு. முதல் தலைமுறையினர் யார் படிக்க போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஆக்சசபிலிட்டி இல்லை. ஸோ நாங்கள் என்ன யோசித்தோன்னா, அடித்தட்டு மக்களுக்கு, ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு, புவராக இருக்கவங்களுக்கு நல்ல உயர்தர கல்வி முறை போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஐசிஎஸ்சி பாடத்திட்டத்தில் சிறுகு மாண்டசரி பள்ளியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். சுயம் ட்ரஸ்ட்டை பற்றி சொல்லுங்க, எப்போ ஆரம்பிச்சுங்க, எப்படி தொடங்குச்சு? நான் சின்ன வயசுலேருந்தே சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எந்த வயசுலேருந்து சர்வீஸ் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு என்னோட 6வதுலேருந்து, அதாவது 12 வயசுலேருந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 12 வயசுல சர்வீஸ் பண்ணீங்களா? அப்போ என்ன பண்ணீங்க?
அப்போ எங்கள் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட் மூலியமா கேட்ராக் சர்ஜரி பண்ணக்கூடிய நிறைய தாத்தா பாட்டிங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் சின்னதாக ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பண்ணீங்க அப்போ? அந்த தாத்தா பாட்டியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணால் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள பார்த்துக்கிறது, நைட்டெல்லாம் இருந்து அவங்கள பார்த்துக்கிறது. 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரலும் வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சைக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 5ஆம் கிளாஸ்ல இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 9வது மேக்ஸ்லாம் எடுப்பேன். 5ஆம் கிளாஸ் படிக்கும் 9 மேக்ஸா? ஆமாம். அது எப்படி சாத்தியம்? உங்களுக்கு எப்படி புரியும்? எனக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே புரிஞ்சிடும், அதை வச்சே கிளாஸஸ் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு. ஹாஸ்பிட்டலையும் போய் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எப்போ? 12th ஸ்டாண்டர்ட். UM ட்ரஸ்ட் வந்து 99ல, அதாவது நாங்க 87லேருந்தே இந்த இன்ஃபார்மலா சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு, நீங்க இவ்வளோ 100 இளைஞர்கள் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஆரம்பிச்சு பண்ணுங்க அப்படின்றது வந்து ஒரு திருநெல்வேலியில ஒரு பெரியவர் எனக்கு சொல்லி ரொம்ப கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு மீட்டிங் வச்சு எங்களுக்கு சொன்ன உடனே தான் எங்களுக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுன்ற ஐடியாவே வந்தது. நான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நிறைய ஒர்க் நாங்கள் ஆனால் பண்ணிட்டு தான் இருக்கோம். 99லேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த எஃபர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12th முடிச்சு காலேஜ் போற லெவல் பசங்க வந்திருக்காங்க. சிறகு வந்து 2003ல ஆரம்பிச்சோம். +2 முடிச்சு காலேஜ் போன பசங்களும் இருக்காங்க. ஸோ முதல்ல பெக்கிங்லேருந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி எடுத்த பையன் இப்போ வந்து ஜெயவேல். அவன் வந்து பிலிப்பைன்ஸ்ல இப்போ ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் 98% வாங்கி கான்வெகேஷன் வாங்கியிருக்கான். நெக்ஸ்ட் அருணாச்சலம் அந்த மாதிரி. ஜெயவேலோட அம்மா இப்ப ஜெயவேல் இவ்வளவு தூரம் UK போய் படிச்சுட்டு வந்துட்டான், பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறான். இன்னும் ஜெயவேல் அம்மா வந்து சிக்னல்ல பிச்சை எடுத்து தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஜெயவேலுக்குலாம் வீடெல்லாம் கிடையாது, ரோட்ல தான் இருக்காங்க இன்னும் அவங்க. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் இன்னுமே வந்து அவனுக்கு வீடெல்லாம் கிடையாது. சோ அவன் இனிமேல் படிச்சு அவன் லோனை அடைச்சு அதுக்கப்புறம் அவன் தான் ஜெயவேல் தான். இவர் தான் அந்த இதுல பாத்து. அதான் அவங்க அம்மா. சோ அவங்க அம்மா ஜெயவேல் வந்து 10th படிக்கும் போது கூட அவங்க அம்மா சும்மாவே இருக்காது. எனக்கு குடிக்கிறதுக்கு பணம் வேணும், நீ எனக்கு கடனை கட்டிட்டு எனக்கு பணத்தை கொடுத்துட்டு போய் நீ எக்ஸாம் எழுது. ஸோ மறுநாள் வந்து அவன் கேம்பிரிட்ஜ்ல எக்ஸாம் எழுத போனோம். முதல் நாள் போய் அவன் சிக்னல்ல போய் வித்து அவங்க அம்மாவுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வந்தா மறுநாள் வந்து அவன் எக்ஸாம் எழுத வந்தான். ஸோ தட் இஸ் a way he studied actually. செம ஸ்மார்ட்டா இருக்காப்ல ஜெயவேல். என்ன சூப்பரா இருக்கார்ல, செம அழகா ஸ்மார்ட்டா இருக்கா. எப்போ எங்க இருந்து இவரை வந்து அந்த 99 என்னோட அந்த நடைபாதை பூக்கள்ல ஃபர்ஸ்ட் ஜெயவேல் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. மகேஸ்வரன் இருப்பான். மகேஸ்வரன் இங்க வந்திருக்கான், அவன் BCom LLB படிக்கிறான். அருணாச்சலம் இருக்கான். அருணாச்சலம் வந்து பிசியாலஜி படிக்கிறான். இப்ப வந்து மகேஸ்வரன் பாத்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு படிடான்ட்ட. அம்மா 3 வருஷமா என்ன தொந்தரவு பண்ணிட்டே நான் கல்யாணம் பண்ணோம். நான் தான் சொன்னேன், சரி 4th இயர் வந்தாச்சு, பரவாயில்ல நீ பண்ணிக்கோ, ஆனா படிப்பை விடக்கூடாது, படிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப மகேஸ்வரன் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு தான் படிக்கிறான். ஐநாவரில் நான் ஃபர்ஸ்ட் சின்ன பையனா இருக்கிறப்ப விளையாடிக்கிட்டு இருந்தேன். சரி, விளையாடிட்டு இருப்ப மேலே இது மாதிரி வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எதுக்கு மாதிரி விளையாட வைக்கிறீங்க, படிக்கன்னு சொல்லிட்டு ஐநாவரத்துல ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் 2003ல சிறகு ஸ்கூல்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க எங்களுக்காக. சிறகு மாண்டசரி ஸ்கூல் அங்கே ஓப்பன் பண்ணி அங்கே எங்களுக்காக டெவலப் பண்ணி ஸ்கூல் படிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது எங்க ஸ்கூலை பத்தி உங்களுக்கு சொல்லணும். எங்க ஸ்கூல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கூலு. எங்க ஸ்கூலோட சிஸ்டம் வந்து மார்க் வாங்கணும், 100 மார்க் வாங்கணும், ஒருத்தரை கம்பேர் பண்ணணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ன்ற மெத்தட்லாம் எங்க ஸ்கூல்ல கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டு மூலியமாவும் இன்டெலெக்சுவலாவும் யோசிக்க வைக்கிற ஒரு கல்வி முறை தான் எங்களோட கல்வி முறை. அதனாலதான் பசங்க வந்து செயல்ல நிறைய செய்வாங்க, பேசுறது கம்மியா இருக்கும். யோசிக்கிற வைக்கிற கல்வி முறை சொன்னீங்களே, அற்புதம். அதுக்கு அடுத்து ஸோ அது தவிர சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்றோம். ஸோ இது வந்து எங்க ஸ்கூல்ல எங்க குழந்தைங்க, ஸோ டீச்சர்ஸ் எல்லாமும் வந்திருக்காங்க அங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கல்வி முறையில இதெல்லாம் வந்து விளையாட்டு மூலியமா படிக்கிற மெத்தட்ஸ். ஸோ கிளாஸ் ரூம்ல போர்டு கூட வித்தியாசமா தான் எங்களுது இருக்கும். ஸோ கிளாஸ் ரூம்ல வந்து இதெல்லாம் அக்ரிகல்ச்சரும் எங்க பசங்க பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு பீரியட் எப்படி வந்து மொபைல் வேணும், லேப்டாப் வேணும்னு இருக்கோ, அக்ரிகல்ச்சர் எங்க தோட்டத்துல விளையிறது எங்க ஹாஸ்டல் பசங்களுக்கு போய் சேரும். ஸோ அதுக்கான விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் மாடு வளர்க்கறதையும் முக்கியமா கத்து தரோம் நாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து இப்ப எப்படி மாடை கட்டி வைக்கணும், மாடு எப்படி பால் கறக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் எங்க பசங்களுக்கு அதெல்லாம் தெரியும். பால் கறக்க சொல்லி கொடுக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா. நிறைய எங்க ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் ஐசிஐசி சிலபஸ்ல படிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூல் வந்து எங்க ஸ்கூல் தான் இந்தியாலன்றத ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து இப்போ காலேஜ் படிக்கிற லெவல் பசங்க வந்ததுனால இண்டஸ்ட்ரியல் காலேஜ் மல்டிவார்சிட்டி ஓபன் பண்ற லெவலுக்கு நாங்க யோசிச்சிருக்கோம். ஸோ தட் ஃபண்ட் எங்க உங்க ஸ்கூல் நடத்துக்கு ஃபண்ட் நிறைய நல்ல உள்ளங்கள் கொடுக்கறதா. முதல்ல வந்து என்னோட இன்ஸ்டியூட்ல இருந்து என்னோட இது சம்பாத்தியத்தை நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைமா ஸ்கூலுக்கு வந்ததுனால நான் சம்பாதிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா சர்வீஸ் தான் இறங்கிட்டேன். ஸோ அதனால நிறைய நல்ல உள்ளங்கள் கொடுக்கற பணத்தை வச்சுதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? ஹஸ்பண்டும் சர்வீஸ் தான் பண்றாரு. ரெடிவேஷன் சர்வீஸ் தான் பண்றாங்க. எப்ப திருமணம் ஆச்சு? 2006. 2006. யா. குழந்தைங்க? யா, ஒரு பொண்ணு இருக்கா. என்ன பண்றாங்க அவங்க? இப்ப 5th ஸ்டாண்டர்ட். 5th படிக்கிறாங்களா? நாங்க வந்து ஒரு குழந்தை சொல்றது இல்ல. எனக்கு எப்பவுமே எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டா நான் 1000 children தான் யூஸ் டு சே.